பேசவும் முடியாது, சரியாக நடக்கவும் முடியாது. நான் கண் பார்வை 2 கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி. இந்த திட்டம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம். எனக்கு யாரும் கிடையாது. காலு வலியோட ரொம்ப வலி துடிப்பேன். எனக்கு 2 கால் இல்லை. 2 கால் இல்லை உங்களுக்கு. பேசும்போதே எல்லாருமே கண்ணு கலங்குறீங்க. திட்டம் மூலமா எவ்வளவு பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்கன்னு நீங்க சிந்துற கண்ணீர் சொல்லுது சார். நியூயார்க்ல ஐநா சபையோட பொது சபை கூட்டம் கூடுது. வீடுகளுக்கு தேடி சென்று மருத்துவம் அவங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் அந்த பட்டியல். அப்போ வீட்டு தேடி மருத்துவம் வந்தாங்க அந்த அம்மா சிஸ்டர். சரிங்க. அவங்களால தான் இவர் எழுந்து இவ்வளோ தூரம் நடந்து வராரு. இந்த திட்டத்தில் இப்போ பயனடைஞ்சிருக்கிறவங்களோட எண்ணிக்கை 2,47,00,000 பேர். இங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ உங்க மனசு என்ன சொல்லுது? இப்போ 5 கிலோமீட்டர் ரோடு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவோம். நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு திரும்ப வருவேன்றாரு பாருங்க. அதுதான் மக்களை தேடி மருத்துவத்தினுடைய பயன். பெற்றவங்க எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது சார் நமக்கு. முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரை மருந்து எனக்கு வீடு தேடி வர்றதுனால ஸ்டாலின் ஐயாவுக்கு கோடி கோடி நன்றி. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஐயா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க, முதல்வர் ஐயா. வந்து நமக்கு கிடைச்ச புண்ணியம். ஓ, அவர் முதலமைச்சரா இருக்கிறது. ஆமாம். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே மக்களுக்கான பணிகளை எப்படியெல்லாம் செய்யலாம், அவங்களுடைய இல்லம் தேடியே அவங்களுக்கான பயன்களை எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சிந்தித்து அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது மட்டுமே அல்ல, சொல்லாத பல்வேறு திட்டங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியான திட்டங்களில் ஒன்று தான், மகத்தான திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம். யாருமே இப்படி யோசிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்திய அளவில் இன்னும் பெரும்பாலான இடங்களில் பற்றாக்குறையான மருத்துவமனைகள், எங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் எல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற சூழல் இருக்கிற போது நாங்கள்லாம் அதையெல்லாம் பூர்த்தி செய்து விட்டோம். அதுக்கு பிறகு எங்களுடைய மக்களுக்கு நேரடியாக அவங்க வீட்டிலேயே போய் அதற்கான சிகிச்சைகளை நாங்கள் கொடுப்போம்னு முதலமைச்சர் அவர்கள் 2021 ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பயனாளர்கள் இதன் மூலமாக பயனடைந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு அனைவருக்குமான முதல்வர் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மக்களை தேடி மருத்துவத்தினுடைய மூலமாக பயன்பெற்ற மருத்துவ பயனாளிகள் தான் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் உங்களுடைய சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வருகை இருந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்ததற்கு பிறகும் கூட உட்கார்றதுல அவ்வளவு சிரமங்கள், மேலே ஏறுறதுல அவ்வளவு சிரமங்கள் எல்லாம் எங்களுக்காக செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சியில் எல்லா துறைகளுமே மிக வேகமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு யாரை பொறுப்பாக போடலாம், அமைச்சராக போடலாம் அப்படிங்கிற போது நிறைய யூகங்கள் எல்லாம் எழுந்தது. ஆனால் மருத்துவம் தெரிந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, மனிதத்தோடு இருந்தால் போதும். அதே மாதிரி ஊசி பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, மனித உணர்வு இருந்தால் போதும் அப்படிங்கிற அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை தான் இந்த துறைக்கு பொறுப்பேற்க வைத்தாங்க. அவருடைய தலைமையில் தான் மக்களை தேடி மருத்துவம் மிக வேகமாக அவரை மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதா. அவர் தான் இன்றைக்கு நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக வர்றாங்க. அவங்கள நம்ம வரவேற்கலாம். ப்ளீஸ் வெல்கம் சார். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. இப்போ உங்களுடைய துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் இருந்தாலும் சார், இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு திட்டமாக இருக்குது. எல்லாரும் அவங்க எப்படியெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, எப்படி இது முதல்ல தொடங்கப்பட்டுச்சு சார்? பொதுவாகவே நோய் பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும்னா தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள். இந்த தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்புகள்னு எடுத்துக்கணும்னா ஒட்டுமொத்த இறப்புகளில் 60லிருந்து 65% தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற இறப்புகள். மற்றதெல்லாம் தொற்று நோய்களினால், விபத்துகளினால், வயது முதிர்வினால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அது மேக்சிமம் பர்சன்டேஜ் 60-65% தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற விபத்து, உயிரிழப்புகள். குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குமான உயிரிழப்புன்னு எடுத்துக்கினா ஒரு 1800 வரைக்கும் உயிரிழப்புகள். சரி, ஒரு வருடத்திற்கான உயிரிழப்புகள் எடுத்துக்கணும்னா 6,000 7 லட்சம் வரைக்கும் உயிரிழப்புகள் வருது. இந்த 6,000 7 லட்சம் உயிரிழப்புகளில் 65% தொற்றா நோய்களினால் உயிரிழப்புகள். டயபெட்டிக்,
ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ், இந்த மாதிரி கேன்சர் மாதிரியான பாதிப்புகள். இந்த தொற்றா நோய்களினால் ஏற்படுகிற உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்த்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்கிற போதே ஒரு மிகப்பெரிய தொற்று நோயின் தாக்கத்தில் இருந்தபோது பொறுப்பேற்றது. 2021 மே திங்கள் 7ஆம் தேதிங்கிறது தொற்று உச்சத்தில் இருந்த சமயம். தினந்தோறும் ஒரு 10,000த்திற்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்து கொண்டிருந்த நேரம். தடுப்பூசி இல்லை, படுக்கை வசதி இல்லை, மருத்துவமனைகளில் மருந்து வசதிகள் இல்லை. இது மாதிரி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்றது. அப்போ தொற்று நோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற சூழலில் பொறுப்பேற்ற அரசு இந்த கொரோனா பேரிடரிலிருந்து மீண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருந்த போதே அவர் கவனத்துக்கு வந்த விஷயம், தொற்றா நோய்களினாலும் இறப்புகள்ங்கிறது தொற்று நோய்களை காட்டிலும் கூடுதலான இறப்புகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வந்து நிற்குங்கிறது தான். அதனால தான் முதல்வர் அவர்கள் ஒரு முடிவெடுத்து மருத்துவ வல்லுநர்களோடு கலந்து பேசி மக்களை தேடி மருத்துவங்கிற ஒரு மகத்தான திட்டத்தை, இப்போ எல்லாமே இப்போ மக்களை தேடி தான் போகுது. 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமணப்பள்ளியில் தொடங்கினாங்க. சாமணப்பள்ளியில் இதை தொடங்கும் போது அங்கே முதல் பயனாளி சரோஜா அம்மான்னு ஒரு அம்மாவுக்கு, அந்த சின்ன குக்கிராமம், அங்கே போய் முதல்வர் அவர்களே நேராக போய் மருந்து பெட்டகத்தை கொடுத்து ஒரு ஆலமரத்து அடியில் நடந்த ஒரு எளிமையான விழாவில் முதலமைச்சர் அங்கே பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு முதல் பயனாளிக்கு கொடுத்துருக்குறோம், இது 1 கோடி பயனாளர்களை சென்றடைகிற போது நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவேன்னார். அப்போ முதல் பயனாளிக்கு மருந்து கொடுத்துருக்குறோம், 1 கோடி பயனாளர்களை இதை சென்றடையணும். அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் பெரிய கியூபா நாடு என்ன சொல்லுவாங்கன்னா, மருத்துவத்தில் சிறந்த நாடுகளில் மிக முக்கியமானது கியூபான்னுவாங்க. அங்கேயுமே மருத்துவமனைக்கு போனால் தான் மருத்துவ வசதி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் மக்களை தேடி போய் மருத்துவம் பார்ப்பது என்பது உலக அளவில் தமிழ்நாடு மட்டும்தான். இந்த மக்களை தேடி மருத்துவத்தின் மூலமா நான் இந்த அளவுக்கு பயன்பெற்றேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யார் பேச விரும்புறீங்க? நான் 2 காலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி, 13 வருஷமாக சிரமப்பட்டு இருக்கிறேன். நான் கேளம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கே அதுக்கு ஏற்ற மருந்து மருந்தெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஐயா வந்து இந்த 2021 வந்து நான் 10 வருஷம் மெட்ராஸுக்கும் செங்கல்பட்டு மருந்து மாத்திரை வாங்கணும், கூட ஒரு ஆளுக்கு வரணும், 2 காலம் நடக்க முடியாது, ரொம்ப சிரமப்பட்டேன். வண்டி 2 காலமே நடக்க முடியாதுங்க. ஆமாம், இது நீங்க பிறவியில இருந்தேவா? இடையில ஏற்பட்ட வண்டியில் ஆக்சிடென்ட்டு, சுகரால், பிபியால் ஆப்ரேஷனு, சரிங்க, இதெல்லாம் பண்ணிக்கின்னு தப்பிச்சு கடல் பண்ணி வந்துட்டேன் ஐயா புண்ணியத்தில். 2வது இப்போ எனக்கு ஐயா வந்தோடனே 2021 ஒரு அறிக்கை விட்டார், மக்களை தேடி மருத்துவம், முடியாதவர்கள், வயசானவர்கள், முதியோர்கள், அவங்க இல்லங்களுக்கே தேடி வந்து மருந்து மருத்துவர்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டார். அதை பேப்பரில் பார்த்தோம், காதால் கேட்டோம், சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே செங்கல்பட்டில் போகிறது ரொம்ப தூரம், கூட துணிக்கணும், எந்த ஒரு சிரமம் இல்லை, 10 நிமிஷத்தில் ஆட்டோ 20 கேளம்பாத்தால் விட்டுறாங்க. அது ஒரு பெரிய உதவி. அவங்களே வீட்டுக்கு வந்து மாதம் சர்க்கரை நோயா, பிபியா, காய்ச்சலா, முன்னையான வியாதியா, மாதம் நாங்கள் மருந்து தரேன், உட்காந்த இடத்துல இருங்க பெரியவரை அப்படின்னு மருந்து கொடுக்குறாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி. 2 மாதம் ஆனோடனே அங்கே வர சொல்கிறாங்க. எப்படி கேளம்பாங்க ஆரம்ப சோதரிக்கு அங்கே போனால் ஆட்டு மாத்திரைலாம் வெளியில் வாங்கி நின்றேன். இப்போ ஆட்டு மாத்திரை எல்லா மாத்திரை அங்கே தான் தராங்க. ஒரு இன்ஜெக்ஷன் விலை 500 ரூபா, அது 4000 ஒரு இன்ஜெக்ஷனு, வாரத்துக்கு 8000 போடணும். கேளம்பாக்கம் சார் ஃப்ரீயாக போட்டு, 2வது கேளம்பாக்கம் மருத்துவர் ஐயா, அப்புறம் நர்ஸுகள், நம்மளை ஆண்டி கேரட்டை பார்த்தவொடனே பெரியவரே உட்காரு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு டாக்டர் கூட்டு சொல்ல, பெரிய டாக்டர் வந்துட்டு சொல்லுவார், அவர் பேர் தெரியல, ஏன்பா தம்பின்னா, ஐயா மாத்திரை இல்லையா, மூச்சு வாங்குது ஐயா, ஏம்மா சிஸ்டர் இங்கே வாங்க, அந்த பேஷண்ட் பார்த்து உடனே மருந்து மாத்திரை, பெரிய சந்தோஷம் வாய்க்கல. உங்களுக்கு ரொம்ப இப்போ மகிழ்ச்சியா இருக்கு, நீங்க வந்து இப்போ வீட்டிலேயே வந்து மருத்துவம் பார்க்கறதுனால ரொம்ப திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்த உடனே கண்டிப்பா. திருஞான சம்பந்தன் எனக்கு வந்து 2 மகன்கள், 2 மகனும் வந்து ஒருத்தன் 92%, ஒருத்தன் 88%. இதை வந்து எங்கள் கேளம்பாக்கம் இல்லை 92% 88% என்ன மாற்றுத்திறனாளிகள், பேச்சு திறன் இல்லாதது, சரியாக நடக்க மாட்டாங்க, அவங்க சரியாக சாப்பிடவும் முடியாது. இப்போ 2 பேராலையுமே பேசவும் முடியாது, 2 பேரும் பேசவும் முடியாது, சரியாக நடக்கவும் முடியாது, அவனவங்க வேலையை வந்து தன்னால் செய்ய முடியாது. மனைவி கூட இருந்து தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. என்ன வயசு ஆகுது சார்? 2 பேரும். ஒரு பையன் பெரியவனுக்கு வந்து 25 குமாரசிவம், சின்னவனுக்கு 24 ஜெயகுரு, எனக்கு 56. எனக்கு விபத்துனால எனக்கு இந்த மாதிரி கால் நின்றுட்டு எனக்கு 18 வருஷமாக நான் வந்து சீழ் வடிஞ்சுன்னு இருக்கு. இதுக்கு தேவையான பஞ்சு, பீட்டாடைன் மருந்து, சமயத்தில் மாத்திரைகள், இந்த பசங்களுக்கு பிசியோதெரப்பி,
எல்லாம் செய்துருக்காங்க. அதுக்கு முன்னே நாங்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐயா கொடுத்த இலவச பேருந்தில் மாற்றுத்திறனாளிகின்ற முறையில் நாங்கள் ஃப்ரீயாக பயணம் செய்கிறோம். இப்போ வந்து நாங்கள் மாவட்டந்தோறும் சென்று வரேன். நான் எந்த இடத்துக்கு கோயிலுக்கு போனோன்னா கூட ஐயா கொடுத்த உதவியால் நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு பணம் கொடுக்க தேவையில்ல. 130 ரூபா இடத்துக்கு நாங்கள் 25 ரூபா 30 ரூபாவில் போகிறோம். இதுக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றியை செலுத்திக்கிறோம். சார், இப்போ நீங்கள் பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் 2 பிள்ளைங்களுமே மாற்றுத்திறனாளிகள், அதுவும் நீங்கள் பர்சன்டேஜெல்லாம் சொல்லும்போது அதீத அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க. எவ்வளவு சிரமப்பட்டீங்க சார்? ஒருவேளை இந்த மக்களை தேடி மருத்துவம் வரலன்னா எவ்வளோ சிரமமாக இருந்திருக்கும்? ஐயா, மக்களை தேடி மருத்துவம் வரலன்னா நான் கட்டுக்கட்டுறதுக்கே அன்னோட 50 ரூபா செலவு பண்ணுறேன் என்னோட காலுக்கு. உங்கள் காலுக்கு? என் காலுக்கே. இந்த பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே இந்த மக்களை தேடி மருத்துவத்தால் தான் நான் வீட்டை விட்டு வெளியே போகாமல் எனக்கு உதவி செய்கிறாங்க. அது இல்லைன்னா எங்களால் முடியவே முடியாது. கூடுதலாக எனக்கு இவனுக்கு 2000, இவனுக்கு 2000, எனக்கு 1500. அது இல்லாமல் மகளிர் உதவித்தொகை மூலமாக என் மனைவிக்கு ஒரு 1000 ரூபா வரதால எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு 8000 9000 பணமாக மட்டுமே கிடைக்கும். பணமாக கிடைக்குது. அது இல்லாமல் போக்குவரத்து, நான் அதுக்கு முன்னே ஒரு கோயிலுக்கு போனோம், இல்லை சென்னை தேடி மருத்துவத்துக்கு போனோன்னா கூட நாங்கள் ஒரு ஆட்டோ வச்சுருக்கணும், கார் வச்சுன்னா போகணும். ஏன்னா பஸ்ஸில் போனால் 3 பேரும் மாற்றத்திறனாளியா அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனப்படுத்துவாங்க. ஆனால் மக்களை தேடி மருத்துவத்தாலையும் இலவச பேருந்து உதவியாலும் நாங்கள் எங்கேயுமே இப்போ வந்து போயிட்டு வரோம். அதாவது மாவட்டத்தில் இல்லாமல் மாவட்டத்துக்கு வெளியும் திருச்செந்தூர் மதுரை வரைக்கும் நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். எங்கள் ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து. எனக்கு பிள்ளைகள் பேசுவாங்களா? இல்லை, பேச மாட்டாங்க ஐயா. 2 பேருமே பேச மாட்டாங்க. 2 பேரும் பேச மாட்டாங்க. பேசுறத புரிஞ்சுப்பாங்களோ? பேசுறத அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அதான் நீங்க பேர் சொன்ன உடனே 2 பேரும் சிரிச்சாங்க. 2 பேரும் பேசுறத அப்சர்வ் பண்ணிப்பாங்க. இது எனக்கு கடவுள் கொடுத்த வரம். இந்த நோயிலையும் சொல்ற பேச்சையும் காது கேட்கறாங்கங்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இவர் பேர் என்ன? இவன் பேர் ஜெயகுரு. ஜெயகுரு, நல்லா இருக்கீங்களா? மக்களை தேடி மருத்துவம் மூலமா உங்களுக்கு எல்லா உதவியும் கிடைக்குதா? சந்தோஷமா? உங்க வழி எனக்கு தெரியுது. 3 பேருமே மாற்றுத்திறனாளி. இந்த விஷயங்களெல்லாம் சொல்லணும்னு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றிங்கய்யா. கண்டிப்பா இன்னும் உங்களுக்கான எல்லா பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்கும். அதுக்கான உதவிகளும் முதலமைச்சர் செய்வாங்க. ஐயா, இதே மாதிரி 26ல் அவர் தொடர்ந்து வந்து எங்களுக்கான உதவிகளை செய்யறதுக்கு பாடுபடுவார்னு ரொம்ப நம்புறோம். ஓகே, அவர் ஏன் 26லயும் வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் இந்த உதவி இன்னும் மென்மேலும் வளரணும். இப்போ இவங்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா சிகிச்சை கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. என்ன நிலைமையில இருந்து இப்போ என்ன நிலைமைக்கு வந்து இன்னும் நிறைய உதவுவான். அதாவது ஒரு தண்ணி கொடுத்தா அதாவது எப்படின்னா இப்போ கால் உதறுது, இதுக்கு முன்னாடி இன்னும் அதிகமாக உதறும். பின்னி நடந்தாங்க. இப்போ பிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணவே அதாவது இலவசமாக. அதுக்கு முன்னே நாங்கள் வந்து 2000 ரூபா கொடுத்தா தான் 2 பேரும் எடுத்துமே. இப்போ பிசியோதெரப்பி உங்களுக்கு வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் வருது. அருள் தேவின்ற டாக்டர்மா வந்து கொடுக்குறாங்க. அதனால இப்போ அந்த உதறல் வந்து கம்மியாக இருக்குங்களா? அவருக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? அவருக்கு அதே உதல் தான் நிறைய இருந்தது. இப்போ மருத்துவத்தின் மூலமா கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. எனக்கு இந்த கை விரல் 3 வந்து ஆக்ஷன்ல விட்டு போச்சு. அவங்க பிசியோதெரப்பில தான் எனக்கு இப்படி மடக்கிற ஒரு வசதி கிடைச்சிருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ், இந்த 5 வகை நோய்களுக்கு தீர்வுங்கிற மாதிரி இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்தை தொடங்கினாரு. தொடங்கி முதல் பயனாளிக்கு கொடுத்துட்டு 1 கோடி பயனாளிகளை இந்த திட்டம் சென்றடையினார். ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, ஒரு 50 லட்சமாவது பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தலப்பாக்கத்தில் ஒரு மூதாட்டிக்கு தந்தாங்க. 60 லட்சமாவது பயனாளிக்கு நான் மதுரையில் இருக்கிற மையிட்டான்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வயது முதிர்ந்தவருக்கு போய் அங்கே 60 லட்சமாவது பயனாளிக்கு கொடுத்தேன். 75 லட்சமாவது பயனாளி நாமக்கல் மாவட்டத்தில் போதமலைன்னு ஒரு மலையில் நல்லம்மாளுங்கிற சகோதரிக்கு 75 லட்சமாவது பயனாளியாக அங்கே போய் கொடுத்தோம். அப்புறம் 1 கோடியாவது பயனாளிக்கும் திரும்பவும் முதல்வரே வந்து திருச்சி சன்னாசிப்பட்டியில் வந்து 1 கோடி பயனாளிக்கு கொடுத்தார். அவருடைய லட்சியம் 1 கோடி பயனாளிகளை சென்றடைய வேண்டும் என்பது. அந்த வகையில் திருச்சியில் இருக்கிற சன்னாசிப்பட்டியில் 1 கோடியாவது பயனாளிக்கு கொடுத்தார். இதில் ஒரு சந்தோஷம் என்னன்னா, 2 கோடியாவது பயனாளிக்கும் ஈரோட்டில் இருக்கிற நஞ்சனாவரங்கிற ஊருக்கு வந்து முதலமைச்சர் 2 கோடியாவது பயனாளிக்குமே கொடுத்தார். இப்ப இந்த திட்டத்தில் இப்ப பயனடைஞ்சிருக்கிறவங்களோட எண்ணிக்கை இப்ப வரைக்கும் 2,47,00,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. 1 கோடி பேர் பயனடையணுங்கிற நோக்கத்தில் தொடங்கி 2,47,00,000 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. செல்வராஜ்
அந்த வாந்தி வந்ததுனால திருவள்ளூர் மருத்துவமனையில் செக்கப்புக்கு போய் பார்த்தோம். டாக்டர் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தாரு. பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை இருக்குது. மக்களை தேடி மருத்துவத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்ட பிறகு எல்லாம் நம்ம ஊர் திருவள்ளூர் பக்கத்தில் இருந்து சரி டயாலிசிஸ் உதவி எல்லாம் பேக்கெல்லாம் வந்துடும். அது வெளியில் வாங்கினா 45,000 ஆகுமா. முதல்வர் ஐயா அவர்கள் சார்பில் வந்து எங்களுக்கு பேக்கு கிடச்சிடுது. எங்கள் பொண்ணை பார்க்குது சாலிசா என்ற ஒரு நர்ஸு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வாரத்தில் 2 தடவை 2 ஊசி வந்து போட்டுட்டு போவாங்க. காரில் வந்து மக்களை தேடி காரில் வந்து போட்டுட்டு போவாங்க. அப்படியே போட்டுகிட்டே இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு வந்து திடீர்னு வந்து ஆர்ட் பிரச்சனை. அவங்களும் காலமாயிட்ட பிறகு நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். இப்போ மக்களை தேடி முதல்வர் ஐயா தான் என் மகளை வந்து இப்போ காப்பாற்றுறாங்க. சொல்லும்போது எனக்கே கண்ணு கலங்குதுங்க. அவ்வளோ உணர்வுபூர்வமாக பேசுகிறீங்க. பாப்பா வந்து பேசும்போதே கண்ணு கலங்குறாங்க. இப்போ இந்த திட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. என்னால் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு வந்து 68 வயதாகுது. எங்களுக்கு முதலமைச்சர் இருக்காருன்னு முதலமைச்சர் இருக்கிறாரு. முதலமைச்சர் மூலியமாக தான் இப்போ இந்த திட்டத்தில் எங்கள் பொண்ணு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்குது. நான் அதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்ன வேணும், எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. காயத்ரி பேச முடியுமாம்மா? பேசுவீங்களா? எந்த அளவுக்கு சிரமப்பட்டீங்க? இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது? வீட்டிலலாம் என்னெல்லாம் வந்து உங்களை செய்கிறாங்க? இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போடுறாங்களா? பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. பேக் எடுத்துட்டு வந்து தர்றாங்க. வெளியில் போனால் நிறைய செலவாகும். ஆனால் இப்போ அந்த செலவெல்லாம் இல்லாமல் பண்ணுறாங்க இல்லைங்களா? சரிம்மா, வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். இன்னும் என்ன செய்ய முடியுமோ முதலமைச்சர் செய்வாங்க. சரிங்களா? மீண்டும் மீண்டும் முதல்வர் ஐயா அவர்கள் முதல்வராக வேண்டும் எங்களுடைய கோரிக்கை. உங்களுடைய வாழ்த்துக்கள் தான். அவர் இவ்வளவு தூரம் செய்யறாரு, உங்களுடைய வாழ்த்துக்கள் தான். அவருக்கு அதுதான் மகிழ்ச்சி, அதை விட வேற எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க. ஒரு 5 திட்டத்துக்கான மருந்து, டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ். இந்த டயாலிசிஸ்க்கான அந்த சுய பைகள் தரது ஒரு இது, அதுதான் சொல்றாரு. அந்த அதோடைய விலை கிட்டத்தட்ட 45,000. ஆமா, அது ஒரு காஸ்ட்லி மட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன எவ்வளவு தேவையோ அதை தொடர்ச்சியாக கொடுத்துடணும். வணக்கம், என்னுடைய பேர் கே தீனதயாளன். நான் கோவளம் செங்கல்பட்டு மாவட்டம். எனக்கு 2 கால் இல்லை. 2 கால் இல்லை உங்களுக்கு? ஆமாம். எப்படி உங்களுக்கு இந்த கால் இல்லாமல் எப்படி சார்? அது ரத்த அழுத்தத்தினால சொன்னாங்க. அப்புறம் அது இன்னும் சுகர்னால நான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மாதம் போவேன். 700 ஆட்டோக்கு ஆகும். இப்போது நான் கேளமாத்து மருத்துவமனையில் அவங்களே வந்து மாதம் வருவாங்க, செக் பண்ணிவிட்டு மாத்திரை கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க. 2 மாதம் மாத்திரை கொடுப்பாங்க, மாதம் செக் பண்ணுவாங்க. எனக்கு ஆட்டோ செலவு மிச்சமாகிடுச்சு, மாத்திரை ஃப்ரீயாக கிடையாது. இப்போ ரொம்ப சந்தோஷமாகறேன். இந்த ஸ்கீம் வந்து முதலமைச்சர் கொடுத்து ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு இப்போ ஒருவேளை இந்த ஸ்கீம் இல்லைன்னா எவ்வளவு சார் போயிட்டு வர்றதுல எவ்வளவு சிரமம் இருக்கும்? ஒரு மாதத்துக்கு 1500 ஆட்டோவுக்கு மட்டும் சொல்கிறீங்க? ஆமாம், ஆட்டோவுக்கு மட்டும். ஆமாம். கோவிலில் ஜிஹெச் வரணும்ல, 40 கிலோமீட்டர். சரிங்க. அதனால் எனக்கு இங்கே கிளம்புறது அவங்களே வந்து மாதம் கரெக்டாக வருவாங்க. சிஸ்டர் வருவாங்க, பிபி சுகர் செக் பண்ணுவாங்க, மாத்திரை கொடுத்துருவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நான் போயிட்டு இந்த பிளட் செக்அப் நான் அவனே கொடுத்துருவேன். நார்மலாக மருந்து மாத்திரைக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி? வேற எங்கேயும் முன்னாடிலாம் மாதத்துக்கு எப்படியும் 1000 கிட்ட ஆகும். சரி, எனக்கு இப்போ செலவும் கிடையாது. பேசும்போதே எல்லாருமே கண்ணு கலங்குறீங்க. ஏன்னா அது எவ்வளோ வழியில் இருந்திருப்பீங்க, இந்த திட்டம் மூலமாக எவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்கன்னு நீங்கள் சிந்துற கண்ணீர் சொல்லுது சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் எந்த அளவுக்கு இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்கங்கிறது நீங்கள் பேசும்போது, அந்த கண்ணீர் சிந்தும் போது என்னாலே உணர முடியுது. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்துருக்கிறேன். நான் கண் பார்வை 2 கண்ணு தெரியாத மாற்றுத்திறனாளி. எனக்கு வந்து ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், ப்ரெஷர், பிபி இருக்குது. இதை வந்து நான் ஒரு 6-7 வருஷமாக வெளியே பார்த்துன்னு இருந்தேன். பொருளாதார நிலைக்கு சீர்கட்டு வந்த நிலையில் ஒரு 2022 ரொம்ப என்னால் முடியாத போயிடுச்சு. அந்த நேரத்தில் நான் காஞ்சிபுரத்தில் உள்ள ஜிஹெச்சுக்கு சென்றேன். அங்கே வந்து உங்களுக்கு வந்து பிள்ளையார் பாளையத்திலே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அங்கே பக்கத்துலேயே பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதன் பிறகு அங்கே சென்று ரத்தம் ப்ரெஷர்லாம் செக் பண்ணி, அதான் 2 மாதத்துக்கு ஒரு தாட்டி லக்ஷ்மின்ற மேடம் வந்து வீட்டு தேடி வந்து மாத்திரை கொடுத்துருவாங்க. அது எனக்கு உள்ள ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து வந்து 3 மாதத்துக்கு ஒரு தாட்டி அங்கே போய் ரத்தம் அழுத்தம்லாம் செக் பண்ணி வந்துடுவேன். அடுத்து இடையில் வந்து எனக்கு எதனா உடல்நிலை பாதிச்சா நான் வீடு தேடி மருத்துவத்துக்கு ஃபோன் பண்ணுவேன். ஒரு சிஸ்டரும் ஒரு சாரும், அதாவது முஜீர்னா என்ற சிஸ்டரும், இன்னொரு யோகேஸ்வரன்றவரும் வீட்டை தேடி வந்து பார்த்து என்ன செக் பண்ணி அதற்குரிய மாத்திரைகளை கொடுத்துட்டு செல்வாங்க.
எனக்கு வந்து இது கொடுக்கறதுனால ரொம்ப உபயோகமாக இருக்குது. நான் தான் மாற்றுத்திறனாளி இல்லை, என்னுடைய மகன் திறனாளி, என்னுடைய மகள் ஒரு மாற்றுத்திறனாளி. எங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் தான் போயின்னு இருக்குது. இந்த திட்டம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி உயிர் வாழறது ரொம்ப கஷ்டம். அதனால் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக்க என் பணியோட வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நீங்கள் ரொம்ப உணர்ச்சிவசப்படுறீங்க. என்ன வேலை பார்த்தீங்கய்யா நீங்கள்? நான் வந்து ஒரு காலத்தில் நெல்லரிசி கொட்டணை வியாபாரம் பண்ணியிருந்தாள். எவ்வளோ சம்பாதிச்சிங்க? நான் நல்லா சம்பாதிச்சு ஒரு வீடு, அழகான வீடெல்லாம் கட்டி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து நிலைமை சரியில்லாதனால போயிருக்குது. நீங்கள் சொன்னீங்க இப்போ உங்கள் பிள்ளைங்களும் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? அவங்களும் கண் பார்வை குறைபாடு தான். ரெண்டு பேருக்குமே கண் பார்வை குறைபாடு. ஒரு மகன் ஒரு மகளுக்கு. ஒரு மகள் 2 பேருமே. என்ன வயசாகுது அவங்களுக்கு? அவங்க பையனுக்கு வந்து 47 வயசாகுது. சரிங்க. மகளுக்கு வந்து 40 வயசாகுது. இப்போ யாருமே வீட்டை விட்டு அவங்களாலே வெளியில் போக முடியாத சிச்சுவேஷனு. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் மக்களை தேடி மருத்துவம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஒருவேளை இந்த மாதிரியான திட்டம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி போவீங்க? எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க? சிரமப்பட்டு ஆட்டோவுக்கு என்னால் காசு கொடுத்து போகிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் போயின்னு இருந்தேன். இல்லைன்னா சில நேரத்தில் இப்படி கூட உங்களுக்கு தோணும் இல்லையா, என்னால் போக முடியலன்னு நினச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் கூட இருந்திருக்கேன். பல நாள் பல தடவை இருந்திருக்கிறேன் நான். ஏன்னா என்னுடைய மனைவியும் வயசானவங்க, அவங்களுக்கு அதே சுகர் ப்ரெஷர் இருக்குது. நாங்கள் ரொம்ப சிரமத்தை தான் அனுபவிச்சுக்கணும். புரியுதுங்கய்யா. நான் உங்கள் மனைவி கிட்ட நான் பேசலாங்களா? பேசுறது பக்கத்தில். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கம்மா. அதாவது இப்போ ஐயாவும் அவருக்கும் கண் பார்வை தெரியாத மாற்றுத்திறனாளி, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் கண் பார்வை குறைபாடுங்கிறாரு. ஆமாங்க. நீங்கள் ஒரு ஆள் இந்த குடும்பத்தை எல்லாம் ஒட்டுமொத்த கண்ணும் உங்ககிட்ட தான் இருக்கு. எவ்வளோ சிரமம்மா, எவ்வளோ சிரமம், எவ்வளோ இந்த திட்டம் பயனுள்ளதாக இருக்குமா? ஆஸ்பத்திரி வந்தாலும் ஆட்டோவில் 150 தான் வர 150 ஆட்டோவில் தான் இட்டுன்னு வந்தோம். இப்போ லட்சுமி அம்மா வந்த பிறகு நாங்கள் வீட்டை இட்டுன்னு வந்தோம். வீட்டை வச்சு பார்த்துக்கிறோம், மாத்திரை கொடுக்குறாங்க வீட்டை. ரொம்ப சிரமம் தான். இந்த திட்டம் இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். நம்ம வெளியில் போய் மருத்துவம் பார்த்தோம்னா செலவாகும் இல்லையா? காசு செலவு. அவர் சொன்னார் பொருளாதார சூழலே எனக்கு சரியில்லை அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இந்த வர்ற சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் எப்படி உங்களை நடந்துக்கிறாங்க, எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க? எங்கள் பொண்ணு மூலியமாக தான் அதை சொன்னாங்க, பார்த்துக்கிறாங்க. பொண்ணு தான் நல்லா பார்த்துக்கிறாங்களா? சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சிம்மா. இப்போ நான் ஒரு விஷயத்தை ரொம்ப நன்றிங்க சார். நான் நன்றிம்மா. ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன். எல்லாரும் பேசும்போது உங்கள் குடும்ப கஷ்டத்தை சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் வீட்டுக்கு பார்த்த சிஸ்டர் பேரையும் எல்லாம் சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னா அதுதாங்க இந்த அரசாங்கம். அந்த சிஸ்டருங்கள்லாம் எப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க, அந்த மருத்துவ பணியாளர்கள்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்கங்கிறது உண்மையிலேயே அந்த சிஸ்டர்ஸுக்கு, செவிலியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து யாருமா சொல்லுங்க சார். என் பேர் முருகன், திருவள்ளூர் ஜி முருகன். உங்களுக்கு என்ன பிரச்சனை உடம்புல? சார் இவருக்கு கை கால் வராது போயிடுச்சு சார். இவருக்கு எப்பமா? 2021 8ஆம் மாதம். ஏப்ரல் மாதம். சரிம்மா. நாங்கள் அங்கேருந்து பெரிய ஜிஹெச்சுக்கு போனோம், சென்னைக்கு. போனோம்னா காப்பீடு திட்டம் சார் அப்போ தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். எங்ககிட்ட இல்லை சார். அது போயிட்டு அங்கேருந்து கேட்டதுக்கு ஒரே நாள் சார் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரே நாள்ல காப்பீட்டு திட்டம் கிடைச்சது, ரெடி பண்ணி கொடுத்தாங்க முதலமைச்சருடைய ஆட்சி. ஆமாம் சார், அது உண்மைதான் சார். அது உண்மையிலே சார் நடந்தது சார். பெரும்பொங்கல் நன்னிவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க சார், தலையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. தழும்பு தெரியுது. என்ன பிரச்சனை சார்? தலைவலி வந்தது சார். சரிங்க. அதனால தான் இவருக்கு கை கால் வரல அப்படின்ட்டாங்க. அதனால கை கால் வராமல் போச்சு. அதுக்கு பிறகு இப்போ முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் அதன் மூலமா நீங்க சிகிச்சை பண்ணிருக்கீங்க, அறுவை சிகிச்சை. ஆமாம் சார், உண்மையிலே அதுதான் நடந்தது சார். ஓகே. இப்போ எப்படி இருக்குமா? இப்போ நல்லா பேசுறாங்க, நல்லா இருக்காங்க. அவர் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்? ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்தோம். ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்க ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற யாராவது ஃபேமிலியில் சம்பாதிக்கிறாங்களா? அது பண்ண முடியாது சார். அப்போ வீட்டு தேடி மருத்துவம் வந்தாங்க அந்த அம்மா சிஸ்டர். சரிங்க. அவங்களால தான் இவர் எழுந்து இவ்வளோ தூரம் நடந்து வராரு. அவங்களே பாராட்டலாம் சார். நான் ஓகேம்மா, ரொம்ப நன்றி. உண்மையிலே சார். இல்லை, இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு அவர் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டாருங்களா? ஆமாம் சார். உங்களுக்கு என்ன சிகிச்சை கொடுத்தாங்க? ராஜேஸ்வரி அவங்க பேர், சிஸ்டர் பேர். சரிங்க. உன்னால முடியும், நீ நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் படிக்கட்டு ஏறி இவர் வராது சார். இவர் ஓகே, நடக்க முடியாம இருந்தவர் இன்னைக்கு நடக்கிறாருன்னா அதுக்கு காரணம் சிஸ்டர்ஸ் தான், இந்த திட்டம் தான். கண்டிப்பா சார். மருத்துவ தேடி வீடு தேடி மருத்துவம் யாருனாலும் சாரால் தான். ரொம்ப ரொம்ப நாங்க பாராட்டுறோம். ஓகே, அவருக்கு நன்றி சொல்லணும்னு மனசார வந்திருக்கீங்க இல்லையா? இது மட்டும் இல்லை, 2024 செப்டம்பர் 25ஆம் தேதி நியூயார்க்கில் ஐநா சபையோட பொது சபை கூட்டம் கூடுது. அந்த ஐநா சபையின் பொது சபையில் அந்த வீடுகளுக்கு தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற நாடு அல்லது ஊர் எதுன்னு பார்த்தப்ப
அவங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் அந்த பட்டியல் இருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான், வேற எந்த நாடுமே இல்லை. உலகத்தில் வந்து ஒரு 200 நாடுகள் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் இந்தியாங்கிற நாட்டில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இது மட்டும்தான் இந்த மக்களை தேடி போய் மருத்துவம் பண்ணுறாங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா அந்த பொது சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. 2024க்கான ஐநாவின் விருது தமிழ்நாட்டுக்கு தரதுன்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த விருது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டுங்கிற விருதை ஐநா சபை கொடுத்தது. இது வந்து ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு மகுடம், உச்சபட்ச மகுடம். ஒரு ஐநா சபை விருது தந்ததுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அது இந்த மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டத்துக்காக கிடைச்சிருக்கு. இப்போவும் இந்த திட்டத்தின் பலன் மிகப்பெரிய அளவில் மக்களை போய் சென்று கொண்டு இருக்கிறது. போன வாரம் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2200லேருந்து 2300 வரைக்கும் மலை கிராமங்கள் இருக்கு. இந்த மலை கிராமங்களில் பெரும்பகுதியான கிராமங்கள் சாலை வசதியோ இருசக்கர வாகனங்கள் கூட போக முடியாத அளவுக்கான கிராமங்கள் இருக்கு. அது மலையில் ஒரு 30 வீடு 40 வீடு சின்ன சின்ன கிராமம் இருக்கும். இப்போ கிருஷ்ணகிரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டமுகிலாலம்னு ஒரு கிராமம், மலை கிராமம். அந்த ஒட்டி ஒரு 8 கிராமம், ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு 8 கிராமம் இருக்கும். இப்போ பர்கூர் நம்ம கோவை மாவட்டத்தில் பர்கூருங்கிறது கிருஷ்ணகிரியில் ஒரு பர்கூர் இருக்குது, கோவை மாவட்டத்தில் ஒரு பர்கூர் இருக்குது. அந்த ஊருக்கு நாங்கள் நடந்து போய் அப்போ முதல்வர் அவர்களுடைய இந்த ஒரு மிகப்பெரிய கரிசனத்தினால இப்போ சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று இப்போ அந்த ஊரில் இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த மலை கிராமங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்கே என்ன தேவை இருக்கோ அந்த மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்துகிறோம். இந்த மலை கிராமங்களில் நம்முடைய மக்களை தேடி மருத்துவம் அந்த திட்டத்தில் ஒர்க் பண்ணுற சிஸ்டர்ஸ் போய் வீட்டுக்கு போய் மருந்து தரதால் இப்போ அந்த மலை கிராமங்களில் இந்த பேலியேட்டிவ் கேர் நாள்பட்ட வலி காரணமாக வீட்லேயே முடங்கி இருக்கிறவங்க, அவங்களுக்கு பிசியோதெரப்பி தேவைப்படுறவங்க, இயன்முறை சிகிச்சை தேவைப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் அவங்கள தூக்கின்னு வந்துலாம் பிசியோதெரப்பி பண்ணிட்டு போக முடியாது. அவங்களுக்கு இப்போ வீட்டுக்கு போய் பண்ணுறதில் ஒரு பெரிய அளவில் திருப்தி. சாருக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சின்னயங்குளத்துலேருந்து வரோம். அந்த சிஸ்டர் வந்து நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். கால் வலியோட ரொம்ப வலி துடிப்பேன். எங்கள் வீட்டுக்காருக்கு தண்ணி மண்டு கொடுக்க முடியாது, அவ்வளோ சிரமப்பட்டேன் நானும். அவங்க வந்து மாத்திரை மருந்து கொடுத்து என் கால் வலி இல்லாத இருக்குது. 2 ஃபங்க்ஷனுக்கு போனேன், இந்த வந்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் காலமாயிட்டாரு. என் மாவ வேலைக்கு போகும்போதெல்லாம் கேக்க நகர்லிட்டாந்து என்னை வைத்தியம் மாற்றுச்சு, நல்லா ஆகலை. அந்த சிஸ்டரில் அது தான் எனக்கு கால் நல்லா சீப்பு நடக்கிறேன். ரேஷனுக்கு 3வது தெரு போகிறேன், கடைக்கு போகிறேன், நடக்கிறேன். என்ன பிரச்சனை என் காலில்? கட்டி மாரி வந்தது. சரிங்கம்மா. கட்டி மாரி வந்து அப்படியே ஆப்ரேஷன் பண்ண ஒரு எதுவும் நடந்து போய் சப்பல் இல்லாத போய் பாட்டிலோடு போட்டு அப்படியே சீவு கொத்துக்கணும். அப்படியே கேட்க நகர்கிட்ட அந்த ஆப்ரேஷன் பண்ணிச்சு எங்கள் மாவை. சரிங்க. அங்கேயும் நல்லா ஆகலை. அதோட தான் அந்த அம்மாவால் தான் சிஸ்டர் தான் அவங்கள தான் எனக்கு குணப்படுத்துனாங்க. வீடு தேடி வீட்டாண்ட வந்து என் காலை பிடிச்சி கழுவி நல்லா மக்கட்டு கட்டி விட்டு போவாங்க. சரிங்கம்மா. அதனால இப்போ சரியா இருக்கு. ஒருவேளை இந்த திட்டம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போறதுல எவ்வளவு சிரமம். கடை வாங்கிக்கின்னு போவோம், ஆஸ்பத்திரிக்கு கடை வாங்கிக்கின்னு போவேன். அவரு முதியோர் பணம் வாங்கி கொடுப்பாரு. சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இது மூலமா மகிழ்ச்சியா இருக்கீங்க, நான் நடக்கிறேன், இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன்றீங்க இல்லையா? ரொம்ப நன்றிமா. இன்னும் முழுமையா குணமாகும், நீங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? நன்றிங்கம்மா. உங்களுடைய கருத்துக்கும் நன்றிமா. அடுத்து யார் பேச விரும்புறீங்க? என் பேர் அமுதா, நான் பூந்தமல்லிலேருந்து வரேன். சரிம்மா. இங்கே மக்களை தேடி மருத்துவம், வீடு தேடி மருத்துவம் வந்ததுலேருந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே எல்லாமே கொடுக்குறாங்க. ஊசி மருந்துலேருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. ஹார்ட்டு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி எனக்கு கேஎம்சிக்கு எழுதி கொடுத்து எனக்கு அதுவும் கலைஞர் காப்பீடு திட்டத்தில் நல்ல மாதிரியாக முடிஞ்சுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நல்லா இருக்கேன். மாத்திரை மருந்து எனக்கு வீடு தேடி வர்றதுனால ஸ்டாலின் ஐயாவுக்கு கோடி நன்றி. நான் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஏன் உடம்பை பார்க்கணும் முடியாது. அதனால புரியுதுமா, மற்றவங்களுக்கு வேலை இருக்கு, அவங்களால கூட்டிட்டு போக முடியாதுங்கும் போது நீங்க சில நேரத்தில் ஹாஸ்பிட்டலே போக மாட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஐயாவுக்கு ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு நன்றி. நீங்க சொல்லுங்கம்மா.
ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் வந்து ஜெசிந்தா. நான் வந்து பூந்தமல்லிலேருந்து வரேன். நான் வந்து இந்த மக்களை தேடி மருத்துவத்துலேருந்து 2 சிஸ்டருங்க வந்தாங்க. ரம்யா சிஸ்டர், கலைவாணி சிஸ்டர் 2 பேர். அவங்க வந்து சுகர் பிபி தான் செக் பண்ணுவாங்க. எனக்கு செக் பண்ணாங்க. நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். ஆனால் வந்து சிஸ்டர் வந்து ஆனந்தி சிஸ்டர்ன்றவங்க தான் என்னை செக் பண்ணாங்க. சுகர் பிபி எல்லாம் செக் பண்ணாங்க. ஆனால் மார்பகம் கர்ப்பப்பையெல்லாம் பெண்கள் செக் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னதுனால நான் செக் பண்ணேன். செக் பண்ண பிறகு எனக்கு மார்பகத்தில் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து உடனே எழுதி கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் உடனடியாக அப்படின்னு சொன்னாங்க. நானும் போய் பார்த்தேன். டெஸ்ட்டு எடுத்தோடனையும் கேன்சர் மாதிரி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அப்போ கவலைப்படலை, தைரியமாக தான் இருந்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு எதிர்பார்க்காத தானே இந்த நோய்ங்க வருது, திடீர்னு தானே வருது. சரி, அப்போது சரி நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப்லாம் பண்ணிவிட்டு டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன். ஆனால் வந்து கொஞ்சம் நகைலாம் வச்சு ப்ரைவேட்டில் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே என்கிட்ட பைசா கிடையாது. கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் மூலியமாக தான் என் உயிரே வந்த மாதிரி ஆச்சு. அதனால அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன், முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். பேசும்போது என்னோட கேள்வி அதுதான்மா. இப்போ வீட்டுக்கு நார்மலாக பிபி சுகர் தான் செக் பண்ண வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுனால தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா அது ரொம்ப சிக்கலாக போய் முடிஞ்சு உயிருக்கே ஆபத்தான நிலைமை வந்திருக்கும் இல்லையா? அதனால மக்களை தேடி மருத்துவம் ஏற்படுறதுனால அதை ஏற்படுத்திய முதல்வருக்கு நான் கோடான நன்றி செலுத்துகிறேன். முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கான சிகிச்சையும் பெற்றதுனால இன்னைக்கு நீங்க நல்லபடியா இருக்கிற அப்படின்னு இருக்கிறீங்க. எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்றத நம்ம மக்களும் வந்து கண்கூட பாக்குறாங்க. அடுத்து சார், நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரேங்க சார். சொல்லுங்கம்மா. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு 2013 உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. சுகர் ப்ரெஷர் வந்துருக்கு அப்படின்னாங்க. எங்கள் அப்போ எங்கள் வீட்டுக்கார் தறி தான் நெய்கிறாங்க. அவங்களால போய் மாத்திரை வாங்க முடியாததுனால 2014 பிபி ரேஸ் ஆகிட்டு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுச்சுங்க. அவருக்கு ஒரு கை கால் வேலை செய்யாத போயிடுச்சு. அதை ஃப்ரண்ட்டில் உட்காந்து. ஆமாங்க. அதனால 2014 நாங்கள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்து அவங்களுக்கு ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு அவங்கள ரெடி பண்ணி கொடுத்தாங்க சார் அவங்க. ஆனாலும் எங்களால் போய் மருந்து மாத்திரை வாங்க முடியல. இப்போ நான் ஒண்டி தான் வீட்டில் வேலைக்கு போகிறேன். அதனால் இப்போ மக்களை தேடி மருத்துவம் வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குதுங்க. மாத்திரை மருந்தெல்லாம் நாங்கள் போய் வாங்க வேண்டியது இல்லாமல் எங்களுக்கு வீட்டில் எதுவும் வந்து கொடுக்கறதுன்னு எனக்கு ரொம்ப வேலைகள் இதுவாகிடுச்சிங்க சார், குறைச்சல் ஆகிடுச்சு. அதனால் ரொம்ப 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 நன்றிங்க சார். சார், இப்போ உங்கள் மனைவி வந்து சொன்னாங்க கை கால் வந்து திடீர்னு செயலிழந்து போயிருச்சு அப்படின்னு. இதன் மூலமாக பயன்பெற்று ஓரளவு இப்போ பரவாயில்லைங்களா? என்ன வேலை பார்த்தீங்க நீங்கள்? நான் பட்டு தறி ஏதாவது சொன்னாங்க. ரைட் ஓகே. சரி, இந்த பிறந்த உலகத்தில் அவன் சாப்பாட்டுக்கே ஓடுறான். ஆனால் நம்ம முதல்வர் எல்லாத்தையும் நம்ம வீடு தேடி வர வைக்கிறாரு. இப்போப்பட்ட 2026 வரணும்னு நாங்கள் நினைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா? இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச புண்ணியம். அவர் முதலமைச்சராக இருக்கிறது. ஆமாம், நமக்கு ஏன்னா எப்பவுமே மக்களை பற்றியே சிந்திச்சுங்கிறார. சரிங்க, நமக்கு இப்பேற்பட்ட ஆள் தான் தேவை. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ டக்குன்னு வந்து கை காலில் வந்து செயலிழந்து போயிடுச்சுன்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் ஓடி இருக்கும் இல்லையா? அவங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்களும் வந்து பெரிய வேலைக்கெல்லாம் எதுக்கும் போகலை. என்ன நினச்சி உங்கள் மனசில் என்ன ஓடுனுச்சு சார்? அந்த நிலைமை நம்ம இருக்கணுமா இதுக்கு மேல்பட்டுன்னு தோணுச்சு சார். இருக்கணுமான்னு தோணுச்சு. ஆமாம், ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்துக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். முடியலன்னும் போது என்ன பண்ணுறது? நமக்கே அடுத்தவங்க வேலை செய்கிற நிலைமை ஆகிட்டோமே அப்படின்ற ஃபீல் இருந்ததுங்க இருக்குது. இப்போ இல்லை, அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா? இப்போ ஓரளவு பரவாயில்ல. இப்போ உங்கள் மனசு என்ன சொல்லுது? தலைக்கு வந்து தலைப்பாயோடு போயிடுச்சுன்ற மாதிரி நினைக்கிறேங்க நான். இப்போ 5 கிலோமீட்டரோடு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன். நடந்துருவீங்க. ஆமாம், மகிழ்ச்சி சார். இதுதான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை ஊட்டினது தான் திராவிட மாடல் அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நான் 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு திரும்ப வருவேன்றாரு பாருங்க. அதுதான் மக்களை தேடி மருத்துவத்தினுடைய பயன். உங்களுடைய எல்லாம் அந்த ஒரு வார்த்தையில் இருக்குங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. என் பேர் ஜரினா பேகம். நாங்கள் விருகம்பாக்கத்துலேருந்து வர்றோம். எனக்கு 5 வருஷமாக சுகர் இருக்குது. அதுக்காக வந்து டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து மக்களை தேடி மருத்துவத்துலேருந்து எனக்கு வீட்டிலேயே கொண்டு வந்து 2 மாதத்துக்கு சுகுணா சிஸ்டர் கொடுக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப உதவி செஞ்ச முதல்வருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி பிபி சுகருக்குன்னு தனியாக ஹாஸ்பிட்டல்லாம் போவீங்களா? இல்லை, எனக்கு முதல்ல வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது நான் தனியாரில் தான் பார்த்தேன். சரிங்க. அது எனக்கு சரியாக வரல. இல்லை, எல்லாருமே தனியார் தானே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரியாக வரலன்றீங்க. எனக்கு என்னமோ அது சரியாக வரல சார். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தேன், எனக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு. என் பெயர் சூரியகுமாரி. எனக்கு 72 வயசாகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் அரசு
மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தில் நான் மருத்துவமனைக்கு செல்கிறேன். எனக்கு நர்ஸ் வந்து செண்பகவல்லி எனக்கு வந்து வீடு தேடி மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க. நான் 2007 சுகர், இந்த நீரிழிவு நோய், கொலஸ்ட்ரால் எல்லாமே எனக்கு இருக்குது. இப்படி 12 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் வந்து இந்த மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் நான் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் எனக்கு சரியாக தெரியல. அவர் சொன்னதுக்கப்புறம் நான் இந்த நந்திவரத்தில் வந்து நான் பார்த்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எனக்கு 200 சில்லற அவ்வளோதான் இருக்கிறத தவிர அதுக்கு மேலே எனக்கு ஏறினதே கிடையாது. அந்த மருந்து சாப்பிட்ட பின்னாடி நீங்க மருந்து பயன்படுறேன். அதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரியிலேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆஸ்பத்திரியில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையங்கள்ல டயாலிசிஸ் பண்றது இதுக்கு முன்னாடி வரைக்கும் டவுன்ல மட்டும் தான் பண்ணுவாங்க. கிடையாது. இப்போ இது அப்கிரேடட் பிஹெச்சில டயாலிசிஸ் வசதி கிடையாது. முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ டயாலிசிஸ் இப்போ கிராமப்புறங்கள்லயும் இந்த மாதிரி ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க டயாலிசிஸுக்கு டவுனுக்கு வந்து பண்ணிட்டு போகணும், பெரிய அவஸ்தையா இருக்கும். அதனால முதல்ல ஒரு பரிச்சார்த்த ரீதியா ஒரு அப்கிரேடட் பிஹெச்சில டயாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 50 பிஹெச்சியில் தமிழ்நாடு முழுக்க எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு எடுத்தப்ப இப்போ அதில் தான் ஒரு போன வருஷம் இந்த நந்தி ரொம்ப பயன்பாடாக இருக்குது. டயாலிசிஸ் அங்கே பண்ணிடுறேன், ரொம்பவே பயன்பாடாக இருக்குது. பண்ணும்போது அதுலேருந்து ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்போ அது அங்கே எங்கள் நர்ஸ் செண்பகவல்லியும் எனக்கு இருந்து வீடு தேடி எடுத்துகிட்டு வந்து மாத்திரை தராங்க. முதல்ல நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இவங்க எல்லாருமே பேசும்போது அந்த நர்ஸ் பேரை சொல்லி சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தவங்களும் ஆயிட்டாங்க. இந்த மலை கிராமங்கள், இப்போ நான் கிருஷ்ணகிரி, தர்மபுரி மலை கிராமங்கள் போனப்ப எல்லார் வீட்லையுமே அந்த சிஸ்டருங்க பேர் எல்லாருக்குமே தெரியுது. அதில் குறிப்பாக அந்த பிசியோதெரப்பி தேவைப்படுறவங்க, எழுந்து நடக்க முடியாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவங்க தான் இவங்க ரொம்ப கனிவாக போய் கவனிக்கிறது. இந்த மலை ஏறி 8-10 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வர்றது, அந்த மக்கள் மனசில் இவங்களுக்கு பெரிய மரியாதை இருக்குது. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து முதல்ல சுகர், ப்ரெஷர் எதுவும் கிடையாது. ஏதோ காலில் கட்டை விரலில் ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டது. அந்த புண்ணை எதை கவனிக்காமல் விட்டுட்டேன் வேலையின் காரணமாக. அது நாளடைவில் பெருசாகி இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் சுகர்னால் அந்த கட்டை விரலை ரொம்ப பாதிப்படைஞ்சிடுது. அப்போ எல்லார்கிட்ட கேட்கும்போது பயமுறுத்தினாங்க, தனியார் ஹாஸ்பிட்டலில் போனால் இப்படி பண்ணிவிடுவாங்க, உயிர் போயிடும், அது போயிடும்னு. ஆனால் ஒரு சில பேர் சொன்னாங்க, ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதன் பேரில் போன உடனே வியாழக்கிழமை பண்ணாங்க, ஜூன் மாதத்தில் அறுவை சனிக்கிழமை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆனால் தனியார் ஹாஸ்பிட்டலில் கூட அந்த அளவுக்கு வந்து உபசரணை கிடையாது. இந்த ஓமந்தூரார் மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் அதோட வரலாறு இவங்களுக்குமே கூட தெரிஞ்சிருக்கும். முத்தமிழறிஞர் கலைஞர் அது ஒரு பெரிய பசுமை கட்டிடமாக சட்டமன்றத்துக்காக பண்ணது. ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னா அதை மருத்துவமனையாக மாற்றிட்டாங்க. பசுமை கட்டிடமாக ஒரு பெரிய சட்டமன்றமாக வந்தால் கலைஞருக்கு பேர் போயிருங்கிற காரணத்துக்காகவே அது மருத்துவமனையாக மாற்றினாங்க. மருத்துவமனையாக மாற்றி அது உண்மையிலேயே நல்ல மருத்துவ சேவை தர அமைப்பாக இருந்திருந்தால் இப்போ தப்பு இல்லை. ஆனால் அந்த கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் 2021 நம்ம மாண்புமிகு முதல்வராக தளபதி பொறுப்பெடுத்துக்கிற வரைக்கும் ஒரு 400லேருந்து 500 பேர் தான் டெய்லி ஓபி வருவாங்க. இன்னைக்கு ஓபி 2000 பேர் வர்றாங்க. அவர் இப்போ சொன்ன மாதிரி அந்த மருத்துவமனையில் வந்து அவ்வளோ பெரிய சேவைகள். அதில் ஓபி 2000ங்கிறத தாண்டி டெய்லி அந்த இருதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்க மட்டுமே 500 பேருக்கு மேலே வராங்க அந்த மருத்துவமனையில். இருதயத்துக்கு இப்போ இந்த ஆஞ்சியோ பண்ணுறது, ஸ்டன் பொறுத்துறது, அது மாதிரி இசிஜி எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த இருதய நோய் சம்மந்தமான இதுகளுக்கு வந்து அங்கே ஒரு 500 பேர் ஸ்பெசிஃபிக்காக வர்றாங்க. அதை விட இன்னொரு பெரிய சிறப்பு, நம்ம முதல்வர் அவர்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி, இப்போ ஜெயலலிதா வந்து இதை ஒரு மருத்துவமனையாக மாற்றிட்டு போயிட்டாங்க, திரும்ப அதை எடுத்து சட்டமன்றமாக மாற்றணும்னு நினைக்கல அவர். மல்டி ஸ்பெஷாலிட்டி உண்மையிலேயே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆக்கணும்னு சொல்லி ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட்டுன்னு ஒரு 34 கோடியில் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட்டுன்னு என்ன, நம்ம உடல் பகுதியில் இருக்கிற எங்கேயாவது இந்த புற்றுநோய்க்கான அறிகுறிகள் இருந்தால் அந்த டிஷ்யூ, அந்த சதையை எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி சதையை எடுக்கணும். இப்போ அது இல்லாமல் ரோபோட்டிக்கில் எடுக்கிறது. அப்போ அந்த அறுவை சிகிச்சை இல்லாமையே ரோபோட்டிக்கில் எடுக்கிறது. இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்குது.
இந்த 36 மாநில அரசுகள் நடத்துகிற எந்த மருத்துவமனையிலும் ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஓமந்தூராரில் தான் அந்த இது இருக்குது. தமிழ்நாட்டில் இதை தவிர்த்து ஒரு 5-6 தனியார் மருத்துவமனைகள் இருக்குது. பெரிய மருத்துவமனைகள் எம்ஜிஎம், அப்போலோ, ரேலா இந்த மாதிரி மருத்துவமனைகள் இருக்குது. ஒன்றிய அரசு நடத்துகிற மருத்துவமனைகளில் ஜிப்மரில் இருக்குது, எய்ம்ஸில் இருக்குது. மாநில அரசுகள் நடத்துகிற எந்த மருத்துவமனையிலும் கிடையாது. தமிழ்நாட்டில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக இருந்து நடத்துகிற இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் தான் இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் இருக்குது. ஓகே, அடுத்து பக்கத்தில் அம்மாட்ட கொடுங்க. வணக்கம், நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கிறேன். எனக்கு 10 வருஷமாக இருக்கு, சுகர் இருக்குது. 10 வருஷமாக அரசு மருத்துவமனையில் தான் வாங்கின்னு இருந்தேன். இப்போ ரொம்ப முடியும், வயசு 79. அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் எங்கேயும் வெளியே போக முடியல, நடக்க முடியல. இந்த 6 மாதமாக எனக்கு கால் கொஞ்சம் சரியாக வலி அதிகம். இப்போ அதனால் எனக்கு வீடு தேடி மருத்துவம் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப உதவியாக இருக்குது. நான் வெளியே வேணும், எங்கே வெளியே போக வேண்டிய வேலையே இல்லை. மருந்து கொடுத்துறதுனால நானும் உடம்பு கண்ட்ரோலாக வச்சுருக்கிறேன். இப்போ கால் வலி தான், இதுக்கு தான் ஃபிசியோதெரபி தான் பார்க்கணும். குடும்பத்தில் யார் யார் இருக்கா? ஏன் ஹாஸ்பிட்டல்ல போறல பிரச்சனை இருக்கா? இல்லையே, யார் நான் மட்டும்தான் இருக்கிறேன். பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். நான் மட்டும்தான் இருக்கிறேன். மருந்து வாங்கணுன்னா நானே தான் போவேன். ஜிஹெச்சுக்கு போவேன், இங்கேருந்து ஆட்டோ வச்சுக்கணும், அப்படியெல்லாம் போனேன். இப்போது மருந்து வீட்டுக்கே வந்துடுறதுனால ரொம்ப ஆட்டோ செலவு ஆமாம், அலைச்சல் மிச்சம். முக்கியமாக அதான் இப்போ எனக்கு கொஞ்சம் எவ்வளோ பரவாயில்லையா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த திட்டம் இருக்குது பாருங்க. இப்போ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அது இருந்தால் தான் மற்ற திட்டத்துங்களே யூஸ் பண்ண முடியும். மெயினான இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. இது இருந்தால் தானே அடுத்தது உடம்பு நல்லா இருந்தால் தானே பஸ்ஸு ஏறி போக முடியும், ஃப்ரீ பஸ்ஸு கூட. அது இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அதனால் இது முக்கியமான இது. எல்லாருமே இந்த திட்டத்தை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லிட்டு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள்னு பட்டியல் போடுறாங்க. ஏதோ 1-2 இருந்தாலும் மக்களை தேடி மருத்துவம் வாக்குறுதியில் சொல்லாததுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மக்களை தேடி மருத்துவம் மட்டும் இல்லை, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், வருமுன் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், புற்றுநோய் பரிசோதனைகள் திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இந்த மாதிரியா பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு இந்த துறையில் மட்டுமே பண்ணின்னு இருக்கு. இதில் எந்த திட்டத்தையும் இப்போ நான் சொன்ன இந்த இத்தனை திட்டங்களில் எதுவுமே தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் இல்லை. இதெல்லாம் சொல்லாததை முதலமைச்சர் இவ்வளோ பண்ணின்னு இருக்கிறார். இன்னொரு பெரிய சிறப்பு, இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்த புறநோயாளிகளின் நாள்தோறுமான எண்ணிக்கை ஒரு 4-4.5 லட்சம். இப்போ 7-7.5 லட்சம். அப்போ 7-7.5 லட்சம் பேர் அரசு மருத்துவமனைகளுக்கு வராங்க. அப்போது நம்ம யாராவது கேட்கலாம், இப்போ நோயின் தன்மை கூடியிருக்கா, இவ்வளோ பேர் வர்றாங்களேன்னு? இல்லை, நோய் தன்மையெல்லாம் கூடலை. அரசு மருத்துவத்தின் மேலே நம்பிக்கை மக்களுக்கு கூடியிருக்கு. அரசு மருத்துவமனைகளோட சேவை இவங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. அதனால தான் இப்போ முதலமைச்சர் இப்போ போன மாதம் ஒரு தகவல் சொல்லி இப்போ ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னாடி யார் எந்த பாதிப்பு இருந்தாலும், நோய் பாதிப்பு இருந்தாலும் நோயாளின்னுவாங்க. சக்கரை நோயாளி, உயர் ரத்த அழுத்த நோயாளின்னுவாங்க. ஆஸ்பத்திரிலையுமே என்ன எழுதி வைப்பாங்கன்னா, இன்றைய புறநோயாளிகளின் எண்ணிக்கை அப்படின்வாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இனிமேல் நோயாளின்னு சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளர் சொல்லணும். ஐயா, இன்னொரு தடவை பதிவு பண்ண விரும்புகிறேன். எங்களுக்கு தாம்பரம் மருத்துவமனை திறக்கும் போது இந்த 3 மாற்றுத்திறனாளின்ற முறையில் எங்கள் வீட்டுக்கு பட்டா கொடுத்தாங்க. அது ரொம்ப வரவும் இருக்கிற மகிழ்ச்சி. பல்லாவரத்தில் வச்சு கொடுத்தாங்க. ஆமாம், அதில் எனக்கு இலவச பட்டா ஐயா மூலமாக கிடைச்சது. அதுலேயும் முன்னுரிமை மாற்றுத்திறனாளின்ற முறையில். அது ஐயா ரொம்ப நாளாக சந்திக்கணும். ஏன்னா என்ன மாதிரி மகன் ஐயா வச்சிருந்துறார். அதனால அவரை சந்திக்கணும்னு. இன்னும் ஒரு சிறப்பான செய்தினா, கொரோனா பாதிப்புல இறந்துட்டாரு. ஆமாங்க ஐயா, 36 வயசு இறந்துட்டாரு. இன்னும் ஒரு சிறப்பு செய்தினா, இந்த தடவை ரேஷன் கடைக்கு போகிறதுக்காக கிளம்புனேன். எனக்கு உங்கள் வீடு தேடி உங்களுக்கு ரேஷன் பொருள் வந்துச்சு. இந்த தாய்மானர் திட்டம் மூலமா ரேஷன் அரிசி இந்த மாற்றுத்திறனாளி மூத்தவர்களுக்கு மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளிக்கும் எங்களை பயன் அடைஞ்சிருக்கு. ஒரே ஒரு நபர் எத்தனை திட்டங்கள் மூலமா பயனடைஞ்சிருக்கீங்க பாருங்க. எல்லாமே சொல்றீங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த 66 பாடியநல்லூர் பிடி மூர்த்தி நகரில் 30 வருஷமா இருக்கேன் சார். சார், கலைஞர் பீரியடில் ஆரம்பிக்கப்பட்ட பாடியநல்லூர் ஊராட்சி சுகாதார மையத்தில் இன்னைக்கு அவருடைய சன்னு மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய இந்த மக்களை தேடி மருத்துவம் மூலமா
நான் பயன்பெறேன் சார். எனக்கு சுகர் இருக்குது, சரிங்க, பிபி இருக்குது. அப்பா தொடங்கின அந்த ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு மகனுடைய மக்களை வீடு தேடி வந்திருக்கு சார். ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். முதல்வர் வந்து இப்போ ஒரு புது திட்டத்தை இப்போ செயல்படுத்தணும். போன மாதம் 2ஆம் தேதி ஒரு 6-7 வாரங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தது. அந்த திட்டத்தோட பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். 1256 கேம்ப் நடத்தப்படும்னு அறிவித்து அந்த கேம்ப் நடத்தின்னு இருக்கிறாங்க. இந்த கேம்பில் 2 விஷயம், பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இப்போ அவர் இந்த மாற்றுத்திறனாளிங்கிற அந்த பர்சன்டேஜ் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா வருவாய்த்துறையில் போய் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் மருத்துவர் வந்து பரிசோதனை பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் அவருக்கு உடலில் வந்து இந்த பாதிப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகள் துறை சான்றிதழ் தருவாங்க. ஆனால் இது ஒரே நாளில் அந்த நலம் காக்கும் ஸ்டாலினில் மாற்றுத்திறனாளி போனார்னா, காலையில் போனார்னா அவரோட மாற்றுத்திறன் அளவை மருத்துவர் கணிக்கிறாங்க. அங்கே இருக்கிற விஏஓ சர்டிஃபிகேட் தராங்க. அங்கேயே இவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் தராங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த நலம் காக்கும் ஸ்டாலினுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு 15-16 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இந்த 15-16 லட்சம் மாற்றுத்திறனாளிகளும் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த சர்டிஃபிகேட் வாங்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலினுங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பலன் தருகிற திட்டம். அதிலேயே தான் இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் முதல்ல வந்தது. இப்போ அது வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம். அந்த காப்பீட்டு திட்டத்திலையும் யாருக்கெல்லாம் காப்பீட்டு திட்டம் இல்லையா, 1,47,00,000 குடும்பங்கள் இப்போ காப்பீட்டு திட்டத்தில் இருக்காங்க. இல்லாதவங்க அன்னைக்கு போனாங்கன்னா அங்கேயே ஃபோட்டோ எடுத்து அங்கேயே அதுக்கான கார்டு கொடுத்துறாங்க. அந்த ஒரு கார்டோட விலை 5 லட்சம் ரூபாய். அவங்க 5 லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த ஒரு வருஷத்தில் அவங்க பலன் அடையலாம். இந்த கார்டு அங்கேயே தராங்க. நலம் காக்கும் ஸ்டாலினில் அது அப்போவே உடனுக்குடன் அங்கே தரப்பட்டோம். எனக்கு வந்து ஒரு 8 வருஷமாக சுகர் பிபி இருக்குது ஐயா. அதனால் பல விதத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. இந்த மக்களை தேடி மருத்துவன்ற முறையில் வந்து எனக்கு முதல்ல வீட்டுக்கு முதல் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. அடுத்த கட்டமாக வந்து கவரில் கொடுக்குறாங்க. ஒரு நேரத்தில் நாங்கள் இல்லைன்னா கூட வீடு லாக் பண்ணி கூட அந்த நர்ஸு சுமதின்ற நர்ஸை வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, வீடு லாக் பண்ணிக்குதுன்னு. லாக் பண்ணாலும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே நாங்கள் இந்த 6 மணிக்கு வருவோம்னு சொன்னோம்னா 6 மணி எடுத்து வந்து தராங்க. அப்படி இல்லை மறுநாள் தராங்க. சப்போஸ் அந்த நர்ஸு வரலன்னா கூட இன்னொரு நர்ஸை பேர் சொல்லி அவங்க வந்து ஜங்ஷனில் வந்து உங்கள் வீடு எங்கே ஃபோன் நம்பரில் கேட்குறாங்க. இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து முதலமைச்சர் சொல்லி மறுபடியும் நமது அமைச்சர் அவர்களுடைய செயல்பாட்டில் அரசு அதிகாரி ஒத்துழைப்பு அதிகங்க. பெற்றவங்க எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுது சார் நமக்கு. அப்பா இதாங்க. சைதாப்பேட்டிலேருந்து வந்துக்கிறேன். என் பேர் நிர்மலா. இந்த மருத்துவமனை மாத்திரை சாப்பிட்டு எனக்கு நல்லா குணமாக இருக்குது. சரிங்க. இல்லை உடம்புல உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைமா? என்ன ஹாஸ்பிட்டலில் போகிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி? எனக்கு சுகர் வந்து தான் போய்ங்க மாத்திரை சாப்பிட்டேங்க. சரிங்க. சுகர் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு இப்போ மேடம் தீபா மேடம் வந்து எனக்கு சுகர்லாம் பார்த்து எனக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கிறாங்க. ஓகே, இப்போ கண்டினியூ வந்து செக் கண்ட்ரோலாக இருந்துச்சு. நாங்கள் குத்தம்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. குத்தம்பாக்கம். எனக்கு 10 வருஷமாக பிபி இருக்குது. என் கணவர் வந்து சுகரில் இறந்துட்டார். 2 பொண்ணும் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. நான் தனிமையில் தான் இருக்கேன். எனக்கு வந்து ஹெல்ப்பு பண்ணணுன்னா ரொம்ப மாத்திரை கித்திரை வாங்கினேன்னா ஒருத்தரை நாட வேண்டியதாக இருக்குது, ஒருத்தரை போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வீடு தேடி மருத்துவத்தில் எனக்கு எவ்வளவோ உதவியாக இருக்குது. அவங்க வீட்டாண்ட வந்து எனக்கு எல்லா உதவியும் பண்ணுறாங்க. பிபி செக்கப் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது. உடம்புல எதனா இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்து சரி பண்ணி கொடுக்குறாங்க. வசந்தா. சொல்லுங்கள். எங்கேருந்து வரீங்க? திருவிக்கா குடியிருப்புலேருந்து வந்திருக்கேன். மக்கள் தேடி மருத்துவமனை ரொம்ப நன்றியாக இருக்குது, எங்களுக்கு உதவியாக இருக்குது. வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க. ரேவதி சிஸ்டர் அவங்க என் பொண்ணு மாதிரி. நான் இல்லைன்னா கூட மறுநாள் வந்து கொடுப்பாங்க. எல்லாம் செக்கப்பும் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த திட்டத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பிரச்சனை உடம்புல? சுகர் தான். இப்போ பரவாயில்லைங்களா? இப்போ பரவாயில்ல, நார்மலாக இருக்கா. அந்த அம்மா வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பொண்ணு மாதிரி என்னை பார்த்து தாய் மாதிரி பார்த்துக்கிறாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயந்தி. எனக்கு வந்து பிபி இருக்குது. நான் வந்து ஒரு தனியார் இதில் மாத்திரை சாப்பிட்டேன். எனக்கு வந்து அவங்க 2 வேளை மாத்திரை கொடுத்தாங்க. மக்களை தேடி மருத்துவம் மூலிமா ரேவதி சிஸ்டர்னு ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு மாத்திரை கொடுத்தாங்க. அவங்க மாத்திரை கொடுத்து சில வழிமுறைகள்லாம் எனக்கு சொன்னாங்க. எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது, உப்பெல்லாம் கம்மி பண்ணிக்கணும்னு. இப்போ நான் ஒரு வேளை மாத்திரை தான் சாப்பிட்றேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதல்வருக்கு ரொம்ப அழுகுறீங்களேம்மா, ஏமா? எனக்கு யாரும் கிடையாது.
இந்த மாதிரி இடத்துல நான் வந்து பேசுறது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக முதலமைச்சர் வந்து என் குடும்பத்தை என்னை பார்த்துக்கிறாருங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கு இல்லையா? என்னை பார்த்துக்கிறாரு, எனக்கு துணை இருக்கிறாரு. ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஐயா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாங்க, முதல்வர் ஐயா. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றிம்மா, நன்றிம்மா. அவங்க பேசலாம். என் பேர் சூர்யா, காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு ஒரு 2 வருஷமாக சுகர் இருக்குது. வெளியே மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், செட் ஆகலை உடம்புக்கு. இப்போ இந்த வீடு தேடிய மருத்துவம் உடம்புல பிரச்சனை இல்லாமல் இருக்குது எனக்கு. ஓகேப்பா. சுகர் முன்னாடியே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல தெரிஞ்சது. எனக்கு காலில் கட்டி வந்துடுச்சு, எனக்கு தெரியாது இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் ரத்த சஷ்டி மூலியமா தெரிஞ்சது எனக்கு இருக்குதுன்ட்டு. வீட்டில் வந்து செக் பண்ணதுக்கு பிறகு தான் சுகர் தெரியும். ஆமாம் தெரியும். இல்லைன்னா தெரியாமல் பாதிச்சிருக்கும் அதிகமாக. அப்படியே இருந்திருக்கும். தெரியாமல் நான் மண்ணு தருணிக்கிறோம்லாம் எங்களை கவனிக்கிறோம் அதெல்லாம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் இந்த மாத்திரை சாப்பிட்டா இப்போ எவ்வளோ உடம்பு பரவாயில்ல. என் பேர் ரோசி. சுகர் வந்து எனக்கு 15 வருஷமாக இருந்தது. அப்போ சுகர் எனக்கு தெரியாது. அப்போ சிஸ்டர்ஸுக்கு வந்து அங்கே கூட்டின்னு போங்க சைதப்பட்ட ஹாஸ்பிட்டல் இப்போ கேக்க நகரில் பார்த்தேன். அங்கே ஊசி குத்துனாங்க. ஊசி டேப்லெட் 2 டேப்லெட் போட சொன்னாங்க. அப்புறம் சுகர் கம்மியாகனால மாத்திரை மட்டும் போட சொன்னாங்க, ஊசி போடுறதுல. அதனால் இப்போ கண்ட்ரோலாக இப்போ டேப்லெட் போடுறதுனால கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல. நிச்சயம். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யார் வீட்டில் கூட்டு போவாமப்பா? ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும் அப்படின்னா யாரை கூட்டிகிட்டு போவா? என் பொண்ணு வரும். கூட்டிகிட்டு வருவாங்களா? அவங்க பொண்ணு என்ன வேலை பார்க்குறாங்க? ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யுது. ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறாங்க. இப்போ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இல்லைன்னா பொண்ணும் வேலை போகிற இடத்துக்கு லீவ் போடணும் இல்லையா? அவங்க கூட்டிகிட்டு போகணும். இப்போ அதனால் வந்து பொண்ணு நீங்கள் தொந்தரவு பண்ணுறதில்ல? இப்போ தொந்தரவு பண்ணுறதில்ல. வீட்லேயே மாத்திரை கொண்டாந்து கொடுக்குறாங்க. சரிங்க. ஏன்னா இப்போ முட்டி வலி அதிகமாகிடுது, எனக்கு நடக்க முடிய மாட்டேங்குது. சரிங்க. ரொம்ப கஷ்டப்படுவேன். சரிம்மா, அவங்க அம்மாட்ட கொடுங்க. என் பேர் குஷித்து. 20 வருஷம் சுகர் இருக்குது. மாத்திரை சாப்பிட்டு மாதப்பி ஸ்கூலில் சாப்பிட்டு பரவாயில்ல உடம்பு. இப்போ நல்லா இருக்கீங்க? சரிங்க, நிச்சயமாக சார். இப்போ நிறைய பயனாளிகள் எல்லாமே பேசுனாங்க. பேசும்போது எல்லாருமே கண்ணீர் தாரையாக ஊற்றி தான் வந்து பேசுகிறாங்க. ஒரு உணர்வோடு கலந்த திட்டம் அப்படிங்கிற பார்க்கலாம். நம்ம இதில் 2 விஷயம் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு, நிறைய பணியாளர்கள் இல்லை அப்படிங்கிறது தான். புது ஸ்கீமை நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆனால் அதுக்காக வந்து ரிசோர்ஸ்மெண்ட் தேவைப்படும் இல்லையா? நம்ம செவிலியர்கள் தனியாக நியமிக்கணும். இது எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ மக்களை தேடி மருத்துவத்துக்கு ஏற்கனவே ஒரு 16,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருக்காங்க. தன்னார்வலர்கள், செவிலியர், கிராம சுகாதார செவிலியர்கள், இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் வர்றப்பவே நிறைய பணியாளர்களை இதுக்குன்னு பிரத்யேகமாக எடுத்துகிட்டு தான் அந்த திட்டத்தை தொடங்கினது. வழக்கமாக ஏற்கனவே இருக்கிற துறையில் இருக்கிற பணியாளர்கள் மட்டும் இல்லை, இதுக்கு தனி நிர்வாகமே பண்ணியிருக்கிறோம். இப்போ அவங்க தன்னார்வலர்கள், செவிலியர்கள் அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய செட்டப்பே இருக்குது. இப்போட மறுநாள் 22ஆம் தேதி கிராம சுகாதார செவிலியர்கள் ஒரு 1231 பேருக்கு முதல்வர் அவர்கள் பணியாணைகள் தர இருக்கிறாங்க. இது இந்தியாவிலேயே முதல் தடவையாக பணியாணைகள் தர்றப்பவே ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தி பணியாணைகள் தர்றது 4.5 வருஷமாக இந்த துறையில் மட்டும்தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம். அதாவது வேலை கொடுக்குறப்பவே இப்போ டாக்டர்கள் இது வரைக்கும் ஒரு 34,000 பேருக்கு வேலை புதுசாக கொடுத்துருக்குறோம் இந்த 4.5 வருஷத்தில். இந்த 34,000 பேரும் எம்ஆர்பியிலேருந்து வந்தவங்க, டிஎன்பிஎஸ்சியிலேருந்து வந்தவங்க, அதாவது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அங்கேருந்து வந்தவங்க, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியிலேருந்து வந்தவங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 அமைப்புகள் மூலமாக பணியில் அமர்த்தப்பட்ட 34,000 பேருக்குமே ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் நடத்தி கொடுத்ததுங்கிறது இந்த பீரியடில் மட்டும்தான், இந்த 4.5 வருஷத்தில் தான். இப்போ நாளை மறுநாள் நம்முடைய கலைவாணர் அரங்கத்தில் 1231 பேருக்கு முதல்வர் கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணியாணைகள் தரப்போகிறார். அதனால் பணி நியமனங்கள், பணியாளர்கள் தொடர்ச்சியாக, அதாவது யாராவது ஒருத்தர் 2 பேர் இது தெரியாமல் சொல்கிறது தானே தவிர்த்து இதில் உடனுக்குடனே காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பிடும். நிச்சயமாக இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது முதலமைச்சர் சொன்னதான் நீங்கள் சொன்னீங்க, 1 கோடியாவது பயனாளி அப்படின்னு சொன்னார்னு. இன்னைக்கு 2 கோடியாவது பயனாளியும் பார்த்தாச்சு. அரசினுடைய இலக்கு தான் என்ன? அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களை தேடி மருத்துவம்ங்கிறது இந்த திட்டம். இதுலேயே இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ன்னு 2021 டிசம்பர் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் முதலமைச்சர் தொடங்கினார். அதாவது எங்களை தமிழ்நாடு முழுக்க ஹாட்ஸ்பாட்ஸ் ஒரு 500 இடங்களில் அதிகமாக விபத்து நடக்கிற இடங்களை ஒட்டி இருக்கிற மருத்துவமனைகள் ஒரு 702 மருத்துவமனைகளில் இன்சூரன்ஸ் ஸ்கீமோட ஒரு திட்டத்தை தொடங்குச்சு. ஆக்சிடென்ட் நடந்த உடனே முதல் 48 மணி நேரத்தில் அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கறது, அதுக்கு 1 லட்ச ரூபாய் இலவசம்.
இப்போ கடைசியாக போன வருஷம் என்ன பண்ணோம்னா 1 லட்ச ரூபா போதலை அப்படிங்கிற மாதிரியான இது வந்த உடனே, கோரிக்கை வந்த உடனே முதலமைச்சர் அதை 2 லட்சமாக உயர்த்தி இன்னைக்கு ஏறத்தாழ 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் மூலமாக. அது மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து இருதய நோய்கள். இளம் வயது உள்ளானவங்களும் இப்போ இருதய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. குறிப்பாக இந்த கொரோனா பேரிடருக்கு அப்புறம் இந்த இருதய நோய் பாதிப்புகள் என்பது பெரிய அளவில் இருந்துன்னு இருக்கு. இதை நம்ம முதலமைச்சர் இப்போ இது ஒரு புது திட்டம் 2023 ஜூன் மாதம் 27ஆம் தேதி மதுக்கரை ஒன்றியம் மலுமிச்சம்பட்டிங்கிற ஊரில் கோயம்புத்தூரில் ஒரு திட்டத்தை தொடங்கணும். அந்த திட்டத்துக்கு பேர் இதயம் காப்போம்னு பேர். அந்த திட்டத்தின்படி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு எவ்வளோ இருக்குன்னா 8713 துணை சுகாதார நிலையம் இருக்குது, 2336 ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. இந்த 2336 அது ஒரு 8713லையுமே இப்போ வந்து லோடிங் டோசஸ்ங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த லோடிங் டோசஸ்னா யாருக்காவது மாரடைப்புக்கான அறிகுறி வந்துட்டா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ துணை சுகாதார நிலையத்துக்கோ போனால் அங்கே இருக்கிற நர்ஸோ டாக்டரோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 14 மாத்திரை இருக்கும் லோடிங் டோசஸ்ங்கிறது. ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின், இந்த 3 வகையான மாத்திரைகள் 14 மாத்திரை. இந்த 14 மாத்திரையும் கொடுத்து உடனே அந்த ஒரு கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க உயிரை காப்பாற்றுறது கொடுத்துட்டு அவங்கள அங்கேருந்து உடனடியாக பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அங்கே போய் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இசிஜி எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, த்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கிறது, ஸ்டன் பொறுத்துறது, ஆஞ்சியோ பண்ணுறது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க, ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இதுக்கு முதல்ல இந்த லோடிங் டோசஸ் திட்டம் உடனடியாக உயிரை காப்பாற்றுது. அந்த திட்டத்தைப்படி இது வரைக்கும் 40,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை தொடங்கி. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வருது. இது தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற இந்த திட்டங்களை பார்த்து தான் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கமே, குறிப்பாக அதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசாங்கத்தின் அமைச்சராக இருந்த மன்சுக் மாண்டவியா ஒரு இந்திய அளவிலான சுகாதாரத்துறை அமைச்சர்களுடனான மாநாட்டை 2 தடவை நம்மளை கூப்பிட்டாங்க. 2 தடவை நம்ம போனப்ப இந்த மக்களை தேடி மருத்துவம் நீங்கள் எப்படி செயல்படுத்துறீங்க அது கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் போட்டு பேசுங்கன்னாங்க. அப்போ நான் 2 தடவையும் குஜராத்தில் ஒரு மாநாடு, டேராடூனில் ஒரு மாநாடு, இந்த 2 மாநாட்டிலையும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை வந்து போட்டு காட்டி பேசி இது எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துகிறோம்லாம் சொன்னோம். அப்போ மன்சுக் மாண்டவியா சொன்னது இது நாங்கள் இந்தியா முழுமைக்கும் எடுத்துகிட்டு போகிறோம், இது நல்ல ஸ்கீம்னாங்க. அது ஒன்று. இப்போ நம்ம இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இந்த விபத்தில் இன்சூரன்ஸ், இதுக்கு 2 லட்ச ரூபாய் தரோம். இதை பார்த்து நம்ம கையில் ஒரு வாரம் ஒன்றிய அரசாங்கத்தோட அதிகாரிகள் வந்து இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்கிறத பார்த்துட்டு இப்போ ஒன்றிய அரசாங்கமே ஒரு திட்டத்தை போட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்தியா முழுமைக்கும் விபத்து நடந்தால் 1.5 லட்ச ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு ஒரு 7 நாள் போலீஸ் விசாரணை அது மாதிரிலாம். இது அது இல்லை, முதல் 48 மணி நேரத்தில் 2 லட்சம் கொடுத்துட்றோம். போலீஸ் விசாரணைலாம் ஒன்றும் இல்லை, ஆக்சிடென்ட் நடந்ததா ஆஸ்பத்திரியில் கூட்டு போய் அந்த உயிரை காப்பாற்றுறது மட்டும்தான் இந்த அரசோட முதல் நோக்கம். அப்படிங்கிறதுல முதலமைச்சர் அந்த திட்டத்தை செயல்படுத்தி ஒரு 40,000 உயிர்கள் இதுவரை காப்பாற்றப்பட்டிருக்கு. அதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இந்த திட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் இதை பார்த்து இப்போ ஒன்றிய அரசு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்தியா முழுமைக்கும் நாங்கள் தமிழ்நாடு வந்து இப்போ மாடலாக எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது முதலமைச்சருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அளவில். நிச்சயமா சார், நிறைவான ஒரு கேள்வி. நிறைய கண்ணீர் சிந்தினாங்க, அவங்களுடைய உணர்வுகள் எல்லாம் கொட்டினாங்க. இப்படியான இந்த துறைக்கு நீங்கள் பொறுப்பு வகிக்கிற போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இல்லை, நான் இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்ம மீது ஒரு நம்பிக்கை வைத்து தந்திருக்கிறார்கள். இது வந்து நான் இப்போ முதல்ல பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே கூட சொன்னது என்னன்னா, உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னது ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து அரசு மருத்துவ சேவையை நம்பி அரசு மருத்துவமனைகளுக்கு வர செய்வது மட்டும்தான் என்னுடைய இலக்குன்னு சொன்னேன். அது இப்போ பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிருக்கு. 4 லட்சம் பேர் அரசு மருத்துவமனைகளுக்கு தினந்தோறுமான புறநோயாளிகளாக வந்த நிலை இன்னைக்கு 7.5 லட்சம் பேராக உயர்ந்திருக்கிறாங்க. இன்னமும் கூட ஒட்டுமொத்த பேருமே அரசு மருத்துவ சேவையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையை உருவாக்குவது இந்த அரசின் லட்சியம். நிச்சயமா சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி பேசின அத்தனை பேருமே கண்ணீர் சிந்தி பேசினாங்க. அது கண்ணீர் என்று பார்ப்பதை விட திராவிட மாடல் அரசாங்கத்தின் மூலமாக அவர்கள் சிந்துகிற ஆனந்த கண்ணீர் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி எல்லாருமே இந்த ஒரு பெட்டியை கையில் வச்சுருக்காங்க. அது ஒரு நிமிஷம் கொடுங்கம்மா, இந்த பெட்டி ஒன்று கையில் கொடுங்க. வீட்டில் என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு மூத்தவர்களை பார்த்து நம்ம கேட்போம். திராவிட மாடல் அரசாங்கம் நீங்கள் சுகமாக இருக்கணும்னு அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெட்டி.
திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. அரசியல் பற்றி நம்ம எதையுமே கேட்கல, பொலிட்டிக்கல் பற்றி கொஞ்சம் கூட பேசக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பேசின அத்தனை பேருமே 2026 முதலமைச்சர் மீண்டும் வரணும், ஏன்னா நாங்கள் இன்னும் தொடர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நன்றி பெருக்கோட பேசினாங்க. நிறைய பேரால் முடியாமல் வந்தாங்க, தவழ்ந்துக்கிட்டு கூட வந்தாங்க. 2 பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள் நடக்கவே முடியாது, கால் வந்து நடுங்கிக்கிட்டே இருக்குது, அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. காரணம், முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி பெருக்கோட, உணர்வு பெருக்கோட அந்த நன்றியை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சிரமப்பட்டு வந்திருக்கிறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை இருந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதாவது என் பேர் வந்து கிருஷ்ணராஜ். நான் வந்து இந்த திட்டத்தினுடைய மாநிலத்தில் இந்த செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் 25 வருட காலமாக இந்த சுகாதாரத்துறையில் மாவட்ட இயக்குனர்லேருந்து வந்து இப்போ தமிழக அளவில் ஒரு இணை இயக்குனராக பதவி பெற்றிருந்தால் கூட இன்றைக்கி இவ்வளவு தூரம் இந்த ஸ்டாஃப் நர்ஸுகளும் இந்த மக்களையும் பார்க்கும்போது எனக்கே அவங்க சிந்தின கண்ணீரை விட இந்த திட்டம் உண்மையே அரசியலையும் கடந்து அவங்கள இதயத்தை போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் பொழுது இன்னும் எனக்கு 8 வருஷம் இருந்தால் கூட, பதவி காலம் இருந்தால் கூட இதை வந்து நான் ஒரு பெரிய புண்ணியமாக கருதுகிறேன் அப்படின்னு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த முதல்வருக்கும் நம்மளுடைய அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.